ரம்ஜான் ஸ்பெஷல் லஞ்ச் பார்க்கலாமா? இன்றைக்கி நான் தான் அது வந்து செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரான் ஃப்ரை செஞ்சு வச்சாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரானாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ப்ரான் முருங்கைக்காய் குழம்பு வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் வஞ்சரம் மீன் வாங்கியிருந்தோம். அது வந்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி எங்கள் அம்மா வந்து தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. இது ரொம்ப நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் எக் கிரேவியும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே வந்து இன்றைக்கி காரம் கம்மியாகவே பண்ணணும்னு சொல்லிட்டு கான்ஷியஸாக பண்ணியிருந்தேன். ஸோ எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைட் டிஷ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மெயின் டிஷ்க்கு வரலாமா? ரம்ஜான்னாலே பிரியாணி தான் ஸ்பெஷலான பிரியாணி செய்யறதுக்காக அகாரோடைய ராயல் எனாமல்டு கேஸ்ட் அயர்ன் கேசரோல் எடுத்துக்கிறேன். இது 5 லிட்டர். நல்லா ரெட் கலர்ல பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி நான் இதுல கோகனட் புலாவ் செஞ்சிருந்தேன். சூப்பரா வந்திருந்தது. சரி பிரியாணி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரியாணி செய்ய போறேன். ஆனா என்ன பிரியாணின்றது தான் ட்விஸ்டே. ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இது கூட மசாலா ஐட்டம்ஸ் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலால எல்லாமே எடுத்து போட்டாச்சு. இந்த கேசரோல் டக்கு நீட் ஆயிடுது. ஸோ எல்லாமே நம்ம டக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணிகிட்டே போகலாம். சீக்கிரமே வந்து ரெடி ஆகிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நான் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுவேன் பிரியாணியில். அண்ட் அது நல்லா வந்து சுருங்கி வர வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் பிரியாணி சாப்பிட்றப்ப வெங்காயம் தனியாக தெரியாது. அண்ட் தென் டொமேட்டோவும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டுமே நான் ஃப்ரை பண்ணுறேன். இது கூட 3 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுறேன். ஈஸியாக குயிக்காகவே வந்து நமக்கு எல்லாமே வதங்கிடுச்சு. இது கூட நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் காஷ்மீரி சில்லி வந்து ஆட் பண்ணான்னு பார்த்தா கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி மொத்தமாகவே நான் போட்டுட்டேன். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட தான் இருக்கும். அண்ட் தென் ஆச்சியோடைய பிரியாணி மசாலா இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எல்ஜியோடைய பிளெயின் சில்லி பவுடர் இது நல்லா காரமாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து கர்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அது வந்து நான் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக மின்ட் லீஃப் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இந்த ஸ்டேஜில். இந்த பிரியாணியோடைய மெயின் ஹீரோவே இதுதான். இது என்னன்றதை கரெக்டாக யார் கமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாமா? அண்ட் இதை வந்து நான்வெஜ் கிடையாது. ஓகேவா? யார் கரெக்டாக சொல்கிறான்றதை நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஸோ இது வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்தேன். நல்லாவே வந்து வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். 2.5 கப் அரிசிக்கு நான் 5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து தண்ணி நல்லாவே கொதிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபுல்லுலேயே வந்து வச்சாலே போதும். குயிக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி அரிசியாக இருந்துச்சு. என்னடா இது வேவலையா தண்ணி பத்தலையா நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நான் அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே மூடி வச்சதுக்கப்புறம் சூப்பராக வந்து வந்திருந்தது. நல்லா குச்சியாக வந்து பிரியாணி வெந்திருந்தது. பார்க்கவே நல்லா உதிரியாக நல்லாவே இருந்தது. அண்ட் இந்த கெசரோலில் வந்து ஒட்டாமல் சூப்பராகவே பிரியாணி வருது. கண்டிப்பாக நீங்கள் இது வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். நம்மளோட லன்ச் மெனு என்னன்றதை பார்க்கலாமா? இந்த பிரியாணி என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் ப்ரான் முருங்கைக்காய் குழம்பு, ப்ரான் ஃப்ரை, எக் கிரேவி, ஆனியன் ரைத்தா, தென் வஞ்சரம் மீன் ஃப்ரை. ஸோ இதுதான் எங்களுடைய ரம்ஜான் ஸ்பெஷல் லன்ச். அண்ட் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி ரம்ஜான். இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அந்த பிரியாணி பார்க்குறப்பயே எனக்கு வந்து ரொம்ப டெம்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரியாணி. இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா சீரியஸ்லி வேற லெவலில் இருந்தது. காரம் உப்பு இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து நல்லாவே வெந்து இருந்தது. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ மறக்காமல் இது என்ன பிரியாணின்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் போய் என்னோடய லஞ்சை என்ஜாய் பண்ணுறேன். ஓகே, பாய்.